2 கோடி வீடுகளிலும் ஓட்டு இருப்பதாக தாவேகாவினர் கூறிய நிலையில் எத்தனை வீடுகளில் விஜய் கணக்கெடுத்தார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் அழிச்சாட்டியம் மிகவும் மோசம் என்றும் விமர்சித்தார். சொல்லியிருந்தாரு, அதாவது எல்லாருமே கட்சி தொடங்கிதான் வந்து வீட்டுல ஓட்டு கேட்க போவாங்க, ஆனா நாங்க வந்து வீட்டுல ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படி சொல்லி சொன்னாரு. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. 2 கோடி ஓட்டு கரெக்டு அப்படி சொல்லலாங்க. வாயில எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடுவாங்க, வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சுடுறாருன்னு நிற்கிறாங்க. எங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார், சும்மா சொல்கிறது அந்த பில்டப்பு தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. ஏய் எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்கு. இவங்க செய்கிறது இவங்க அந்த அழிச்சன ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க.